நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை ஆதாரத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் விவாதித்து வரும் இந்த கேள்வி நேரத்தின் இன்றைய அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் இலங்கை அகதிகள். தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவதற்கான ஒரு திட்டம், அது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. மத்திய அரசு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மத்திய அரசிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்பி இலங்கைக்கு திரும்பி வாழக்கூடியதற்கான ஒரு உகந்த சூழல் அங்கே இன்னும் ஏற்படவில்லை என்ற ஒரு கருத்து தொடர்ந்து இங்கே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வதேச அளவில் ஐநாவினுடைய அகதிகளுக்கான உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திடாத ஒரு நிலையில் அகதிகளை இலங்கை மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலுமிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் தொடர்பான இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, எத்தனை ஆண்டு காலம் அகதிகளை இங்கே வைத்திருக்க முடியும், அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை கொடுக்க இயலுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த தளத்திலேயே நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் நேரார்கள். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு அரசியல் ரீதியிலான நகர்வுகளும் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முத்துக்குமாரினுடைய 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தளத்தில் மீண்டும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை குறித்து பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தளத்திலேயே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு எமன் ராஜா நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். ஊடகவியலாளர் திரு கார்த்திகை செல்வன் நம்மத்தில் இணைந்திருக்கிறார். கார்த்திகை செல்வனை வரவேற்கலாம். வணக்கம். அஇஅதிமுகவினுடைய முன்னணி தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு முத்துமணி நம்மிடையே இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இவர்கள் மூவர் மட்டுமின்றி நம்மிடையே நேரலையில் இன்னும் சில சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களையும் இணைத்து கொண்டு நாம் வாதத்தை தொடரலாம். என்னுடைய முதல் கேள்வியை எமன் ராஜா அவர்களிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கான உகந்த சூழல் இலங்கையில் இல்லை அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இது கட்டாயமாக நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், விருப்பப்படுகிறவர்கள் செல்லலாம் என்பது போன்ற வாசகங்கள் தான் மத்திய அரசின் தரப்பிலிருந்தும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டிய சூழலும் தேவையும் தற்போது ஏற்பட்டிருப்பதாக நினைக்கிறீர்களா? இந்த இடத்துல மிக குறிப்பாக தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பாரதிய ஜனதா சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் என்னவென்றால், அனைவரும் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயம், வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரா வந்திருந்தாங்க. அவங்க நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை சந்திக்கும் பொழுது தெளிவாக பேசியிருந்தார்கள். பல கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தது. இன்றைய நாளில் மிக குறிப்பாக அவர்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம், இந்த நாடில் அமைதி திரும்பியிருக்கிறது, நேர்மையான முறையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. இந்த தருணத்தில் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி விவாதிக்கப்படும் பொழுது, தமிழகத்தில் வாழும் நமது தொப்புள் குடி உறவுகள், அங்கே இருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களோட நிலைப்பாட்டை நாங்கள் ஆழ்ந்து பரிசீலனை செய்கிறோம், அவர்களுக்கு ஆவண செய்கிறோம். தக்க உரிய நடவடிக்கை எடுத்து மரியாதையான ஒரு வாழ்க்கையை திரும்ப அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, அதற்கான ஒரு நல்ல செய்தி. இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தால் 1983 கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேர்கள் இங்கே பலர் சென்ற பிறகு இன்றைக்கு புள்ளிவிவரப்படி முதலமைச்சர் அவர்களே தெரிவித்திருக்க புள்ளிவிவரப்படி 65,000 பேர் கிட்டத்தட்ட 110 கேம்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஸ்பெஷல் கேம்பில் ஒரு 31,000 பேர் இருக்கிறாங்க. சந்திரேசன் குறிப்பிட்டதை விட தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது 73,241 பேர் 241 பேர் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் இவர்களை அனுப்பி வைக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும் என்று பல வருடங்களாக இது விவாதிக்கப்பட்டிருக்கிறது, பல கோணங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசியல் சாசனம் 13 ஏற்றப்படவிருக்கும் பொழுது அந்த அரசாங்கம் மிக உன்னிப்பாக பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறது. மக்களுக்கு சம உரிமை கொடுக்க போகிறோம் என்று அப்படி ஒரு நல்ல கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தெரிவித்திருக்கும் பொழுது இந்த மக்கள் அங்கே செல்ல வேண்டும் என்பது எங்களது கருத்து அல்ல. மக்கள் விரும்பினால் செல்லலாம். இதற்கு பலவிதமான ஏசியங்கள் இருக்கிறது. நல்லபடியாக அவர்கள் செல்ல வேண்டும் என்பதே மத்திய அரசின் கருத்தாகும்.
இன்றைய நாளில் பேச வேண்டும். அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலுமே ஒரு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்கும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கலாம், அல்லது பேச்சுவார்த்தைக்கு இது தேவை என்று சொல்வதை விட பேச்சுவார்த்தையே வேண்டாம், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கணும்னா அப்போ என்ன ஆகுன்னா அகதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டுமா? அவர்களுக்கு ஒரு ஆரம்பம் வேண்டாமா? எப்படி அதை எடுத்து செல்ல வேண்டும்? இன்றைக்கு இங்கே எடுத்துக்கொண்டால் வந்தவர்கள் பாதி பேர் அங்கு சென்றிருக்கிறார்கள், பாதி பேர் அகில உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதுக்கு சரியான ஒரு கட்டமைப்போ ஒரு ஸ்டேட்டஸோ கொடுக்கப்படவில்லை. அது குறித்து அடுத்த சுற்றுகளை விரிவாக பேசலாம். திரு கார்த்திகை செல்வன், சமீபத்தில் இந்த தேர்தலை முன்னிட்டு கூட நீங்கள் இலங்கை சென்று வந்தவர் அப்படிங்கிற முறையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அல்லது ஏற்பட வேண்டும் என்பது போன்ற வாசகங்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாலும் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. 13வது அரசியல் சட்ட திருத்தம் அங்கே நிறைவேற்றப்படும் என்று இலங்கையினுடைய பிரதமர் தெரிவித்து விட்டார். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் மட்டுமே நம்பி அங்கே அகதிகளை திருப்பி அனுப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இதற்கான தேவையும் அவசியமும் இப்பொழுது வந்திருப்பதாக உணர்கிறீர்களா? அகதிகள் திருப்பி அனுப்புறது அப்படிங்கிறது வந்து 2009 வாருக்கு பிறகே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த 6 ஆண்டுகள்லேயே 8000 பேர் அங்கே போயிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இறுதி போருக்கு பிறகு அங்கே போனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் இப்போ ஒரு ஆட்சியில் நல்ல பாசிட்டிவ் சைன்ஸ் வருது, நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. புதிதாக வந்திருக்கிற ஆட்சி, சிறுபான்மையினருடைய ஆதரவில் வந்திருக்கிற ஆட்சிங்கிறதும், பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது, இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய நேரம் இருக்கிறதுலாம் உண்மையாக. ஆனால் இதில் அவ்வளோ அவசரம் காமிக்க வேண்டுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஏன்னா இது வந்து தமிழக அரசு எழுப்பியிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் 30 ஆண்டுகளாக நமக்கு வந்து அகதிகளுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்தியாவில். அவர்களுடைய ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் எல்லா ஆட்சிகளுமே, மாநில ஆட்சிகளும் அவங்களுக்கான இந்த ஸ்டைஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற நாடுகள் அளவுக்கு இங்கே வாழ முடியலனாலும் இங்கே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல அவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 4000 பேர் இப்போ டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. இந்த வந்திருக்கிற அகதிகள்ல இருந்தே அந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கங்கிற சூழல் இருக்குது. நிறைய விஷயங்கள் ஆராய வேண்டியிருக்கு. ஏன்னா இலங்கையினுடைய சூழல் அப்படி இருந்திருக்கிறது. நமக்கு வந்து அடுத்தடுத்த ஆட்சிகளை பார்த்துருக்கோம். சந்திரிகா ஆட்சியிலேருந்து, அதுக்கு முன்னாடி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியிலேருந்து எல்லா ஆட்சிகளுமே வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்திருக்கிறாங்க. ராஜபக்சே அரசாங்கம் வந்தபோது கூட பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. அவர் வந்து ஆட்சி அமைத்த விட ஏதாவது செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு சூழல் மாறினுச்சு. அதனால் இதில் அவ்வளோ அவசரம். இன்னொன்று அஃப்கோர்ஸ் ஏற்றுக்கலாம், கவர்னர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன். சீஃப் செக்ரட்டரியை வந்து நார்தன் ப்ராவின்ஸில் மாற்றிருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கான மறுவாழ்வு இன்னும் செய்யப்படவில்லை. உள்நாட்டிலேயே அகதிகளாக கிட்டத்தட்ட இருக்கிறவங்க இந்த வாரினால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து 80,000 விதவைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இத்தனை மக்களுக்குமான விஷயங்களை முதல்ல அவங்க அதை பண்ண வேண்டி இருக்கிறது. அந்த சூழல்களை எல்லாம் நம்ம முழுசாக ஆராய்ந்ததுக்கு பிறகு போகிறது தான் அதில் சரியாக இருக்க முடியும். இங்கிருந்து அதற்குள் இங்கே இருக்கக்கூடிய அகதிகளை அனுப்புவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? நிச்சயமா இங்கே போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எல்லாரும் நிரந்தர தீர்வு என்பது வந்து அங்கே போகிறது தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயங்களும் நான் தொடக்க சுட்டு கருத்தை திரு முத்துமணி அவருடைய கருத்தையும் கூட கேட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் அப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தமிழகத்திலிருந்து இங்கே அதற்கான ஒரு எதிர்ப்பு, இப்போ அதற்கான இந்த ஆலோசனை கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். கட்டாயப்படுத்தி இப்போ யாரையும் தள்ளலை. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட இவர்களுக்கு கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது ஏற்புடையதா ஒரு கேள்வி வைக்கிறார். கலந்து கொள்ளலாமே, தங்களுடைய ஆலோசனைகளை கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தையே தள்ளி வைக்கக்கூடிய அது அப்படிங்கிறது எத்தனை ஆண்டு காலம் இதை தள்ளி வைக்க முடியும்? ஏதோ ஒரு இடத்துல இதை ஸ்டார்ட் பண்ணி தானே ஆகணும். அவங்க எவ்வளோ நாள் இங்கே அகதிகளாக இருப்பார்கள்? அவருடைய தாயகம் அதுதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தை? அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது இந்தியாவுடைய, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல. இது உலகத்தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகமே எடுத்துக்கொண்ட ஒரு பிரச்சனை. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது 1.5 லட்சம் பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதும், போர்க்குற்றம் புரியப்பட்டிருக்கிறது, மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது, இனப்படுகொலை நடந்திருக்கிறது, எனவே சர்வதேச கூண்டில் ராஜபக்சே உள்ளிட்டவர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்பட்டு, குறிப்பாக 5 விஷயங்களுக்கு தீர்மானம் போட்டிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் அது. இரண்டாவது, அவங்க சம உரிமையோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று கூட புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ஆக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானங்கள் என்பது மத்திய அரசு நோக்கி, மத்திய அரசு இலங்கைக்கு என்ன அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும், ஐநா சபையில் என்ன அழுத்தம் கொடுக்க வேண்டும், அப்படி போனால்தான் இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு விடியல் வாழ்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் போடப்பட்ட தீர்மானங்கள் இப்போதும் மத்திய அரசு மாறியிருந்தாலும் கூட மத்திய அரசிடம்தான் இருக்கிறது. நாம் சொல்லுவது, தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுடைய மக்கள் முதல்வர் அம்மாவுடைய ஆலோசனை பேரில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம அகதிகள் போவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை.
ஆனால் இலங்கை தமிழுடைய பிரச்சனை அத்துணைக்கும் தீர்வு காணப்படும் என்று மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சார்ந்தவர்களும் சொன்னார்கள். அப்போ அடிப்படை பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுடைய கருத்து, தமிழக அரசுடைய கருத்து அதுதான். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அங்கே உகந்த சூழல் இல்லை. விரும்புவர்கள் போவதை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதை விரும்புவர்கள் போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அங்கே சூழல் அகதிகள்னா யார்? நீங்கள் புகலிடம் தேடி வர்றாங்கன்னா யார்? இல்லைங்க, உயிரையாவது காப்பாற்றிக் கொள்வோம் என்று வந்தவர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் 13 லட்சம் பேர் போயிருக்கிறார்கள். இங்கே வந்து 1 லட்சம் சொச்சத்தில் 60,000 பேர் வந்து முகாமில் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லுவது 4 கருத்து தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் இல்லை நம்ம அடுத்த சுற்று இன்னும் விரிவாக பேசலாம். இல்லை உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். விரும்புகிறவர்கள் போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை விரும்புகிறார்களா இல்லையா நம்ம இன்னொரு சிறப்பு இருந்ததை இணைத்துக் கொண்டு நம்ம இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்னு நினைக்கிறேன். இதை ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஒரே 13 லட்சம் பேர் பல நாடுகள் இருந்தாலும் கூட எந்த நாடும் அங்கே சூழல் இருக்கிறது அனுப்புவோம் என்று எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, சிங்கள குடியேற்றம் என்பதுதான் வந்து அங்கே பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே. இனப்படுகொலைக்கு காரணம் அதான். அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த நிமிடம் வரை. அது நிறுத்தப்பட வேண்டும். அதே 10க்கும் மேற்பட்ட முகாம்களே பல்லாயிரக்கணக்கானவர் இன்றைக்கு இருக்கிறார்கள். 3 லட்சம் இராணுவ படை தமிழர் பகுதியை சுற்றி இருக்க, தமிழர் பகுதியை சுருங்கி விட்டது. இந்த நிலைமைகளுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்து ஆக்கப்பூர்வமான செயலாக்கத்தை அந்த அரசு, சிறிசேன அரசு ஆட்சி மாற்றம் வந்தால் வெறும் வாயில் சொல்வது மட்டும் நம்பிக்கைக்குரியதல்ல. செயலாக்கம் செய்ய வேண்டும். அதற்கு மோடி அரசு வற்புறுத்த வேண்டும். அப்படி செயல்பட தொடங்கினால் நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் போவதில் யாருக்கு ஆட்சி உண்டு. இன்னும் கூட தொடர்ந்து பேசலாம். விருப்பப்பட்டவர்கள் செல்லலாம் என்றால் அவர்கள் விருப்பப்படுகிறார்களா என்பதை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே தொக்கி நிற்கிறது. தாயகம் திரும்பினால் அவர்களுக்கான நிலம், அவர்கள் இழந்த நிலம், அவருடைய உடைமைகள், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டுக் கொடுக்கப்படுமா? அவர்கள் வாழ்ந்த இடம் எது என்றே தெரியாத அளவிற்கு அங்கே நிலங்கள் சிதைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய வடிவங்களே மாற்றப்பட்டிருக்கின்றன. அடையாளமே தெரியாத ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த தளத்தில் இவர்கள் அங்கே திரும்பி சென்றால் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாதம் என்னவாக கொடுக்கப்படும்? பல்வேறு கேள்விகள் இந்த பிரச்சனையில் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கேள்விகளோடு தொடரலாம். இடைவேளைக்கு பிறகு நம்மத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் இணைய இருக்கிறார். அவரோடும் இணைந்து இந்த வாதத்தை தொடரலாம். காத்திருங்கள்.